ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 வாரங்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்த தளபதியோட பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் வந்து துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலால் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலையும் வந்து பல்வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸோ இந்த நிலையில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் மேலேயும் தாவிக கட்சி மேலேயும் பல விமர்சனங்கள் திரையுலகச் சேர்ந்த பிரபலங்களே பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசிட்டு வர நிலையில் சமீபத்தில் அதாவது நடிகர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து தனிப்பட்ட முறையில் உரிமையில் பேசி ரொம்ப அசிங்கமாக பேசி விஜய் ரசிகர்களை கோவப்பட வச்சுருக்கான். ஸோ அவன் யாருன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக், அதாவது பீச்சாங்கை அப்படின்னு ஒரு மொக்க படம். ஸோ அந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தமிழ் சினிமாவே என் உள்ளங்கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு கோடம்பாக்கத்தில் தெரிகிற ஒரு ஆள் தான் அவன். ஸோ இப்போ வந்து அவன் சமீபத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது ஃபேமஸான நடிகர்கள், அதாவது நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா ஒன்று கஷ்டப்பட்டு ஆகணும், அப்படி இல்லைன்னா ஃபேமஸ் ஆனவங்களை தப்பாக பேசி ஃபேமஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து தலைவர் வந்து 2வது ரூட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு மட்டும் பாருங்களேன். ஸோ கரூர் பிரச்சனைக்கு காரணம் விஜய் தான், அதனால தான் பதில் சொல்லாமல் அவன் ஓடிட்டான். கள்ளக்குறிச்சி பிரச்சனை, ஏர் ஷோ பிரச்சனைக்கு எல்லாம் சீன் போட்ட அவன் அந்த ஆள். ஆனால் அந்த நாயை பார்க்க வந்த மக்கள் அத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஆனால் பொம்பளை மாதிரி சென்னைக்கு ஓடிட்டான். இவன்லாம் ஒரு தலைவன், அரசியல் அறிவு இல்லாத பேப்பர் பார்த்து படிக்கிற தற்குறி. டேய், நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் ப்ரெஸ் மீட்டுக்கு வாடா, தற்குறி முண்டமே, நீ எல்லாம் எதுக்குடா இருக்க அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக உரிமையில் ஒரு பிரபல நடிகர், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற ஒரு நடிகரை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான். ஸோ இந்த தகவலை பார்த்து வந்து தாமிக கட்சி சார்பிலையும் விஜய் ரசிகர்கள் சார்பிலையும் வந்து மிகப்பெரிய கண்டனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது முக்கியமாக வந்து இவன் மேலே வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்ப கோபமாகவே இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய நடிகரை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பேசுகிறது ரொம்பவே தப்பு. ஸோ இவனை பற்றி என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி ஆன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.